மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் எக்ஸாம்பிள் 8.25 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துங்க. A game of chance consisting of spinning an arrow which is equally likely to come to rest pointing to one of the numbers 1 to 12. What is the probability that it will point to 7, a prime number, a composite number? ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் வீல் இருக்குது. அந்த ஸ்பின்னிங் வீலில் அந்த ஏரோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பின் பண்ணும்பொழுது ஒரு ரெஸ்ட் பொசிஷனுக்கு போகுது. அப்படி ரெஸ்ட் பொசிஷனில் போகும்போது எனக்கு 1லேருந்து 12 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டினுடைய ப்ராபிலிட்டி என்ன கண்டுபிடிங்கன்னா 7 இருக்கிறதுக்காக ப்ராபிலிட்டி என்ன, அது ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன, காம்போசிட் நம்பராக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன அப்படின்றது அதுக்கான சின்ன டயக்ராம் தான் இது. சொல்யூஷன். ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடுங்க. ஓகேங்களா? இதில் சாம்பிள் ஸ்பேஸை ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of s ஈக்குவல் டு 12. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஈவெண்ட் 3 இது ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு 3த்தையும் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறீங்க. லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ரெஸ்டிங் இன் 7. அப்போ எனக்கு 7ல் அந்த ஸ்பின்னு நம்மளுக்கு நிற்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 7ல் 1s தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ நம்மளுக்கு n ஆஃப் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1. அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு 1. இப்போ தேர்ஃபோர் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என்னதுப்பா, n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். ஸோ அப்போ 1 டிவைடட் பை n ஆஃப் எஸ் எவ்வளோ, 12. அடுத்து செகண்ட் கொஷின். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஏ ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? அதை பின்னு எடுத்துக்கிறோம். லெட் பி பி த event that the arrow will come to rest. Arrow will come to rest in a prime number. அதுக்கு அடுத்தது நம்ம காம்போசிட் நம்பர் பற்றி பார்ப்போம். ப்ரைம் நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு என்னன்றது தெரியும், ஏற்கனவே சின்ன வகுப்புலேயே நம்ம படிச்சிருப்போம். ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைம் நம்பர்னால் என்னது, அதோட டிவைசர்ஸ் 1 அண்டு இட் செல்ஃப், அந்த நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 5 7 11. அப்போ மீதி இருக்கிற நம்பர்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர்ஸ். அப்போ 1ன்றது நம்மளுக்கு நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் நம்பர்ஸ். அப்போ n ஆஃப் ஏவோட வேல்யூ எவ்வளோ, 1 2 3 4 5, டோட்டலாக 5. அப்போ தேர்ஃபோர் பி ஆஃப் பி ஈக்குவல் டு எனக்கு என்ன ஃபார்முலா, n ஆஃப் பி பை n ஆஃப் எஸ். ஸோ n ஆஃப் பி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 12. ஸோ லாஸ்ட் ஒன் ஏ காம்போசிட் நம்பர் சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்மளுக்கு சி பி த ஈவெண்ட் தட் த arrow will come to rest in a composite number. ஸோ காம்போசிட் நம்பரில் இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி எனக்கு என்ன, நிகழ்தகவு எனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சி ஈக்குவல் டு காம்போசிட் நம்பர்லாம் நம்மளுக்கு 1ன்றது நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்னு சொல்லியாச்சு. ஸோ 2 3 5 7 லெவலு ப்ரைம் நம்பர் சொல்லியாச்சு. அப்போ காம்போசிட் நம்பர்னா என்னென்ன வரும் பாருங்கள், மோர் தென் 2 டிவைசர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ். இப்போ 4, அடுத்து என்ன வரும் 6 8 9 10 and 12. அப்போ n of c equal to 6. therefore p of c equal to n of c by n of s. அப்போ n of c எவ்வளோமா, 6 divided by n of s. அப்போ 1/12. அப்போ p of c னுடைய வேல்யூ நம்மளுக்கு என்னது, 1/12. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸசைஸ் சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாஸிங் 3 காயின்ஸ் யூஸிங் ட்ரீ டயக்ராம். ஓகேங்களா, 3 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது எனக்கு அதனோட ட்ரீ டயக்ராம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன். ஸோ 3 காயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு காயின், இது வந்து நம்மளுக்கு என்னது செகண்ட் காயின், அடுத்தது தேர்ட் காயின். ஸோ ஃபஸ்ட்டு காயின் எனக்கு டாஸ் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கும், வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிள் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும், ஒரு ஹெட் அண்டு ஒரு டெய்ல். அகைன் இந்த ஹெட் அண்டு டெய்ல் நம்மளுக்கு எப்படி பிரியும், ஸ்பிளிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டெய்ல். இந்த டெய்ல் வந்து எனக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகும், ஹெட் டெய்ல். அகைன் 3 காயின்ஸ்னு சொல்லும் போது அகைன் இந்த ஹெட்டு வந்து நம்மளுக்கு ஹெட் டெய்ல் பிரியும், இந்த டெய்ல் வந்து ஹெட் டெய்ல் அப்படின்னு பிரியும். அதேமாரி இந்த ஹெட்டு பார்க்கும்போது ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல், அடுத்து இந்த டெய்ல் பார்க்கும்போது ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ட்ரீ டயக்ராம். அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ். அதேமாரி இதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனியாக நம்மளுக்கு அதுக்கு தனியாக நம்ம இது பண்ணிக்கலாம். அதேமாரி இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸோ அதை அப்படியே இங்கே தனியாக எழுதிங்க. பாருங்கள், ட்ரிபிள் ஹெச் போடலாமா, ஃபஸ்ட்டு ஹெச் ஹெச் ஹெச், அடுத்தது ஹெச் ஹெச் டி, ஹெச் ஹெச் டி, அடுத்தது ஹெச் டி ஹெச், அடுத்தது ஹெச் டி டி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரீலாம் முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ட்ரீ பார்க்க போகிறோம். THH, அடுத்தது THT, அடுத்தது TTH, அடுத்தது TTT. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் கிடைக்குமோ அதை இது கிடைச்சது எல்லாத்தையும் அப்படியே எழுதுறீங்க. இப்போ ட்ரிபிள் ஹெச், HHT, HTH, HTT, அடுத்தது THH, THT, TTH, TTT. ஓகேங்களா, இதேமாரி நம்மளுக்கு செகண்ட் சம்மும் நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ டயக்ராமில் கேட்டிருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.